வெல்கம் டு தி எக்ஸாம் கன்சர் அப்படி வெயிட்டட் இந்த சேனல் வீடியோல ஷேர் பண்ணிருக்காங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோனா என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வெலாசிட்டி, பிரஷர், டென்சிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னன்னா வெலாசிட்டி, பிரஷர், டென்சிட்டி இதெல்லாம் டைமை பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டைம் ஸ்டெடியில வந்து டீன்ற வார்த்தை இருக்கு. அப்ப நம்ம இதுலயே கீவேர்டை எடுத்துக்கலாம். இந்த டைம் ஸ்டெடியில டீ இருக்கிறதுனால டைம் பொறுத்து மாறாது. அப்பனா எப்படி எழுதலாம்னா dou v by dou t is equal to 0 and dou p by dou t is equal to 0. Dou density by dou t is equal to 0 அப்படின்னு எழுதலாம். இதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோக்கான இது. நெக்ஸ்ட் அன்ஸ்டெடி ஃப்ளோ. அன்ஸ்டெடி ஃப்ளோனா இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வெலாசிட்டி, பிரஷர், டென்சிட்டி இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இந்த ஸ்டெடியில டி இந்த டைம் பொறுத்து மாறாது அப்படின்னு சொல்றாங்க. மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஸ்டெடினால மாறும், அன்ஸ்டெடியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா dou v by dou t is not equal to 0, dou p by dou t is not equal to 0, dou rho by dou t is not equal to 0 ன்னு சொல்றாங்க. இந்த fluid property வந்து with respect to time வந்து change ஆகலனா does not change. நான் ஸ்டெடி அப்படின்னு சொல்றோம். அன்ஸ்டெடினா அன்ஸ்டெடியா இருக்காது, அப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா என்ன, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து dou v by dou t equal to 0, dou p by dou t equal to 0, dou rho by dou t equal to 0 சொல்றாங்க. நெக்ஸ்ட் அன்ஸ்டெடியில் வந்து என்னன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. இது எல்லாமே நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஃப்ளோ. யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்னன்னா ஸ்டெடி வந்து நம்ம டைம் வச்சு சொல்றோம், யூனிஃபார்ம்ல வந்து ஸ்பேஸை பொறுத்து சொல்றோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் வந்து இந்த வெலாசிட்டி இந்த யூனிஃபார்ம்னாலே நம்ம வெலாசிட்டியை தான் நம்ம சொல்றோம். uv அப்படின்னு நம்ம ஹிண்ட் வச்சுக்கலாம். அப்போ வெலாசிட்டி ஸ்பேஸை பொறுத்து வெலாசிட்டி வந்து மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ dou v by dou s at constant time வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெலாசிட்டி ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி இந்த வெலாசிட்டி இருக்குல்ல இந்த ஸ்பேஸை பொறுத்து அட் கான்ஸ்டன்ட் டைமுக்கு வந்து மாறாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்னன்னா dou v இந்த ஸ்பேஸை பொறுத்து வெலாசிட்டி வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ dou v by dou s at constant time changes, அப்போ does not equal to 0. ஸோ யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா வெலாசிட்டி பற்றி பேசிட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஸ்பேஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூனிஃபார்ம் ஃப்ளோனா ஸ்பேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, அது கான்ஸ்டன்ட் டைமில். இதே நான் யூனிஃபார்மில் வந்து என்ன ஸ்பேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், அது கான்ஸ்டன்ட் டைம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேமினார் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோனா என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸும் வந்து ஒரே சேம் ஸ்ட்ரீம் லைனில் தான் போயிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் தான் அந்த ஃப்ளோ வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு அட்ஜஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு அட்ஜஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கும் வந்து கிராஸ் ஆகாது. இப்படிலாம் இப்போ போயிட்டு இருக்கும்போது இப்போ ஃப்ளூயிட் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இப்படி மூவ் ஆகாது, கிராஸ் ஜிக்ஸாக்காக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இப்படி வந்து சேமாக இப்படி போகிறதுனால இது எப்படி சொல்கிறோம்னா ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஸ்ட்ரீமில் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால ஒரு லேயருக்கும் ஒரு லேயருக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறதுனால இது ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் வந்து விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்கும்? இந்த லேமினார் ஃப்ளோ எப்போ நடக்குதுன்னா லோவர் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த லேமினார் ஃப்ளோ நடக்கும். டர்புலன்ட் ஃப்ளோ லோ வெலாசிட்டியில் தான் இந்த லேமினார் ஃப்ளோ நடக்கும். ஹை வெலாசிட்டி ஸ்பீடாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரீம் லைனில் போகாது, ஒன்னோட ஒன்று மோதி தான் போகும். அப்போ ஜிக்ஸாக் பார்ட்டிகல் மோஷனில் தான் போகும். அப்போ ஜிக்ஸாக் மோஷனில் தான் வந்து ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும். இது எப்போ மூவ் ஆகும்னா அட் ஹை வெலாசிட்டியில். ஹை வெலாசிட்டியில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட்டிகல் ஸ்ட்ரீம் லைனில் போக வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக ஒன்னோட ஒன்று இடிக்கும். அதனால அது வந்து நம்ம டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அது ஹை வெலாசிட்டியில் இருக்கும் நடக்கும்.
ஸோ லேமினார் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா லீனியராக போகும். ஸோ வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லீனியராக போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இது வந்து விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும்போது தான் லேமினார் ஃப்ளோ நடக்கும். இதே வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்போது டர்புலன்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா ஜிக்ஸாக்காக போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. கம்ப்ரசிபிள் ஃப்ளோல நம்ம CD அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டென்சிட்டி கம்ப்ரசிபிள் ஃப்ளோனாலே நம்ம டென்சிட்டியை பொறுத்து பார்க்குறோம். இப்போ கம்ப்ரசிபிள் ஃப்ளோவில் வந்து இப்போ வாட்டர் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னா டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் சேஞ்ச் பாயிண்ட் டு பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளோவில் வந்து டென்சிட்டி வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோனா மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம்ப்ரசிபிள் CD அப்படின்னு வச்சுக்கலாம். CD டென்சிட்டி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ரசிபிள் ஃப்ளோவில் வந்து நம்ம ஃப்ளூ வந்து சீடிங்னு வச்சுக்கலாம். ஸோ டென்சிட்டி பற்றி தான் பேசணும். ஸோ இதில் வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளோவில் வந்து டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இதே இன்கம்ப்ரசிபிளில் வந்து டென்சிட்டி டஸ் நாட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் ஃப்ளோனா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஃப்ளூயிட் வந்து எப்படி இருக்குன்னா அதோட ஆக்சிஸ் பொறுத்து மாறும். அப்படி சொல்லி இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து A இருக்கு, இது B இருக்கு, இது C D அப்படின்னு வச்சுட்டோம்னா அது வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த A போர்ஷன் வந்து இங்கே வரும், B C D. அது வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ஓன் ஆக்சிஸ் பொறுத்து ஃப்ளூயிட் பார்ட்டிகல் ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம ரொட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாகவும் மூவ் ஆகும், அது வந்து சர்க்குலர் மோஷனாகவும் மூவ் ஆகலாம். இந்த ரொட்டேஷனல் ஃப்ளோக்கு வந்து மெயினாக என்ன ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ irrotational flow என்னன்னா above their own axis fluid particle does not rotate ஆகலனா அது வந்து irrotational அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொட்டேஷனல் ஃப்ளோன்னா என்னன்னா அபவுட் த ஆக்சிஸ்ல வந்து ரொட்டேட் ஆகிறது வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்றாங்க. இதில் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து டான்ஜென்ஷியல் ஃப்ளோ மூலியமா நடக்கும்னு சொல்றாங்க. இர்ரோட்டேஷனல் ஃப்ளோஸ்னா அதுக்கு ஆப்போசிட் ரொட்டேட் ஆகாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஃப்ளோ அக்கார்டிங் டு ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் பைப் அண்ட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ வந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் ஃப்ளோ பார்த்தோம். இதில் வந்து ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு நம்ம பைப்புக்கும் ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கான ஃப்ளோ என்ன நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஃப்ளோவில் வந்து நம்ம தெரியும் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இருக்குது, லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ. இன்னொரு ஃப்ளோ என்னன்னா டிரான்சிஷனல் ஃப்ளோ. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து டிரான்சிஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லேமினார் ஃப்ளோனா தெரியும், அது லீனியராக போகும், அப்போ அது ஒரே ஸ்ட்ரீமில் போகும், டஸ் நாட் ஒரு லைனுக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் வராது அப்படின்னு சொல்கிறோம். அது டர்புலன்ட் ஃப்ளோனா ஜிக்ஸாக் ஃப்ளோவில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் நம்ம எப்படி சொல்கிறோம்னா inertia force by viscous force அப்படின்னு சொல்றோம். ரெனால்ட்ஸ் நம்பரை inertia force by viscous force அப்படின்னு சொல்றோம். அது வந்து நம்ம ஷார்ட்டா ID அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னா ρg d/μ. இதான் வந்து ரெனால்ட்ஸ் நம்பரோட ஃபார்முலா. ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ρVD/μ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பைப் ஃப்ளோ ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பைப் ஃப்ளோ என்னன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல வந்து ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆச்சுன்னா அது பைப் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஓப்பன் சேனல் ஃப்ளோனா ஓப்பன் தான் மூவ் ஆகும், லைக் ரிவர், லேக் அந்த மாதிரிலாம் ஃப்ளோ ஆகுறத வந்து ரிவரை வந்து நம்ம ஓப்பன் சேனல் அப்படின்னு சொல்றோம். இப்போ லேமினார் ஃப்ளோவை வந்து நம்ம வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு என்ன சொல்றோம்னா பைப் ஃப்ளோ வந்து லேமினார் வேல்யூ எவ்வளோன்னா லெஸ் தென் 2000 இருக்கும். இதே வந்து டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து ஃபார் பைப் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 4000 இருக்கும். இதே வந்து டிரான்சிஷனல் ஃப்ளோனா லேமினாருக்கும் டர்புலன்ட்க்கு நடுவில் இருக்கிறத டிரான்சிஷனல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 2000 4000 முடியும் ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா லோவர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அண்ட்
அப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. லோவர் கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னா லோவர் பாயிண்ட் தான் லோவர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். லோவர் பாயிண்ட் என்ன இருக்கு 2000, அதுதான் வந்து லோவர் கிரிட்டிக்கல். அப்பர் கிரிட்டிக்கல்னா ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன 4000. இதுதான் வந்து அப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இது வந்து பைப் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஓபன் சேனல் ஃப்ளோக்கு என்ன சொல்றோம்னா லேமினார் ஃப்ளோ வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னா இப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணுவோம். பைப் ஃப்ளோக்கு வந்து ஓபன் சேனல் ஃப்ளோக்கு வந்து 1/4 டைம்ஸ் ஆஃப் பைப் ஃப்ளோவா இருக்கும். இப்போ இதில் 1/4 போடும்போது என்ன ஆகும்னா 500 வரும். ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 5 ஃபார் ஓபன் சேனல் ஃப்ளோ ஃபார் லேமினார் ஃப்ளோ. நெக்ஸ்ட் டர்புலன்ட் ஃப்ளோக்கு என்ன ரெனால்ட்ஸ் நம்பர் இது 1/4 போடும்போது என்னன்னா 1000 வரும். Reynolds number is greater than 1000 for turbulent flow. Next transitional flow என்னன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். அப்ப என்னன்னா 5000 less than 500 less than or less than 1000. Next lower critical flow. Lower critical flow னா lower point. இதுதான் வந்து least point. அப்போ வந்து என்ன சொல்றோம்னா 500. Next upper critical flow என்னன்னா இது highest point. Upper critical flow. Highest point என்னன்னா 1000 அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன நேச்சர் ஆஃப் ஃப்ளோ அக்கார்டிங் டு ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் பைப் அண்ட் ஓபன் சேனல் ஃப்ளோ பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்முலா இனர்ஷியல் ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ ஐவின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோ ரெண்டு இருக்குது. இது டிரான்சிஷனல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பைப் ஃப்ளோவில் வந்து பைப் ஃப்ளோ ஓபன் சேனல் ஃப்ளோவில் பார்க்கலாம். ஸோ பைப் ஃப்ளோவில் வந்து என்ன லேமினார் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னா ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 2000 இருக்கும். இந்த டர்புலன்ட் ஃப்ளோவில் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தென் 4000 இருக்கும். டிரான்சிஷனல்னா ரெண்டுத்துக்கும் லேமினார் ஃப்ளோக்கும் டர்புலன்ட்க்கும் நடுவில். ஸோ அதனால 2000 லெஸ் தென் ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 4000 இருக்கும். இதே லோவர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் வந்து என்ன லோவஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து 2000. இது அப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் வந்து என்னன்னா 4000 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1/4 டைம்ஸ் ஆஃப் பைப் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரெனால்ட்ஸ் நம்பர் லேமினாருக்கு வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 500 சொல்கிறாங்க. ஸோ அதை டிவைட் பை 4 போட்டால் நமக்கு 500 கிடைக்கும். இந்த டர்புலன்ட் ஃப்ளோவில் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தென் 1000 இருக்கும். டிரான்சிஷனல் ஃப்ளோவில் வந்து 500 லெஸ் தென் ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 1000 இருக்கும். லோவர் கிரிட்டிக்கல் பண்ணால் நமக்கு லோவஸ்ட் வேல்யூனா 500. ஸோ அப்பர் கிரிட்டிக்கலில் வந்து 1000 கிடைக்கும். இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோவில் வந்து சில கான்செப்ட் பார்த்தோம். சொல்லி கொடுத்த ஷேட்டர் தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்யூ.